ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை தோசை. கொண்டக்கடலையில் ஏகப்பட்ட அயன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்ம தோசை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இது நம்மளோட பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணக்கூடியது. நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால அனீமியாவில் இருக்கிறவங்க இது அடிக்கடி நம்ம எடுத்துட்டோன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிபி கூட இது கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா தோசை அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வராது, ஆனால் அடை அளவுக்கு கனமாகவும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு நான் அளவு என்ன எடுத்துட்டுருக்கேன்னா, 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை தான் இதுக்கு நான் எடுத்துட்டுருக்கேன். இதை 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இட்லி அரிசி இருக்கு இல்லையா, இட்லி அரிசி 2.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த இட்லி அரிசி சிகப்பரிசியோட இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன். இது நார்மல் இட்லி அரிசிலையும் பண்ணலாம். இந்த கொண்டக்கடலை, இட்லி அரிசி, வெந்தயம் எல்லாத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த கொண்டக்கடலை 6 மணி நேரம் ஊறினா தான் நல்ல கிரைண்டரில் மைய அரையும். அதனால் 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி காரத்துக்கு பச்சை மிளகாவும், இதில் கொண்டக்கடலை இருக்கிறதுனால நான் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்கரிச்சே போட்டு சேர்த்து அரைக்கணும். காரம் உங்கள் தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 மிளகாய் தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ முதல்ல வெந்தயத்தை கிரைண்டரில் நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சதும் நம்ம அடுத்தது கொத்துக்கடலையை போட்டு அதையும் அரைக்கலாம். இப்போ கம்மியான குவான்டிட்டினா நீங்கள் இதை மிக்சியிலே அரைச்சிக்கலாம். இப்போ கொத்துக்கடலையை போட்டு அதுவும் நல்லா அரைப்பட்டாச்சு. கொத்துக்கடலை மாவு ரெடி. அடுத்தது நம்ம இட்லி அரிசியை அரைக்க போகிறோம். இதுவும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை அரைக்கும் போதே நம்ம உப்பும் கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொத்துக்கடலை மாவும் இட்லி அரிசி மாவும் தனித்தனியாக ரெடியாக எடுத்து இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டதுனால திருப்பி உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. இது 6 மணி நேரம் நான் ஃபெர்மெண்ட் பண்ணுறதுக்கு புளிக்க வைக்கிறேன். இப்போ பாருங்கள், 6 மணி நேரம் ஆகிடுத்து. மாவு நல்லா புளிச்சிருக்கு. அதே சமயம் நல்லா நமக்கு தோசை வரத்துக்கான ஸ்டேஜில் இருக்குது. இப்போது நம்ம ஒரு கல் போட்டு தோசை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் ஆட் பண்ணலை. வெறும் கொத்தமல்லியை மட்டும் கிள்ளி போட்டு பண்ணியிருக்கேன். இந்த தோசை கொத்தமல்லி ஃப்ளேவரோட வாயில் அந்த க்ரன்ச்சியாக அந்த கொத்தமல்லி இலைகள் நம்ம சாப்பிட்றச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்கள் வெங்காயம்லாம் போடாமல் எந்த ஒரு அடை பண்ணாலுமே இந்த மாதிரி வெறும் கொத்தமல்லியோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போ இந்த தோசைக்கல் நல்ல சூடானதும் நம்ம எப்போதும் போல் நம்ம எப்படி அடை வாப்போமோ அதே மாதிரி தான். பட் அடை அளவுக்கு இது திக்னஸ் வராது, கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் அதை பிட்டு சாப்பிட்றப்போ நமக்கு நல்ல சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இஞ்சிலாம் போட்டிருக்கிறதுனால, இஞ்சி கொத்தமல்லிலாம் இருக்கிறதுனால அவ்வளோ வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் கூட மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொண்டக்கடலை தோசை ரெடி ஆகிடுது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாத்தோடையும் இது பொருந்தும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான தோசையை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.